நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிடுங்க. நடுகாட்டில் தனிமை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி அந்த பேக்ரவுண்டே லிரிக்ஸும் ஒன்றா ரைட்டும் லெஃப்ட்டும் மூவ் ஆகிற மாதிரி எப்படி கொண்டு வரதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் அதில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், மேலேயும் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன், கீழேயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஆட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். நீங்கள் க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் ரேஷியோஸ் வரும். ரேஷியோ நீங்கள் 4:5 வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p, ஃப்ரேம் 30 fps, பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோவில் போய் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் கிளிக் பண்ணி அதில் ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. ஸ்கின் ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 2 seconds தான் இருக்கும். இந்த செகண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுற, டியூரேஷன் எப்படி நம்ம எக்ஸ்டார்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்பீடாக பண்ணுற ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த சர்க்கிளுக்கு ஒயிட் கலர் சர்க்கிளுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணால் 2 seconds நிறைய செகண்ட்ஸ் ட்ராக் ஆகும். நீங்கள் எவ்வளோ சரி வீடியோ மேக் பண்ணுறீங்க அவ்வளோ செகண்ட் வச்சு நீங்கள் கட் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து வீடியோ வந்து 50 seconds தான் வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஆனால் 50 seconds வச்சு நான் மீதி கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆடியோ தான் ஆட் பண்ணோம். ஆடியோ எதில் ஆட் பண்ணால் இந்த ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி இந்த தேர்ட் ஆப்ஷன் இந்த இதில் செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து ஆடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆடியோவும் செலக்ட் பண்ணிட்டேன். இதையும் கரெக்டாக 50 seconds வச்சு கட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ரைட் சைடில் பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் வரும், அதை செலக்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் லிரிக்ஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வந்து இங்கே கூகுள் க்ரோமில் போய் நீங்கள் சாங் நேம் டைப் பண்ணால் போதும், லிரிக்ஸ் வந்துடும். அந்த லிரிக்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இதில் ஒவ்வொரு லைனாக நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லிரிக்ஸ் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இந்த இருக்குல்ல, இது செலக்ட் பண்ணால் ஃபாண்ட்ஸ் நிறைய ஃபாண்ட்ஸ் வரும். இல்லை தான் நீங்கள் ஃபாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இல்லை வந்து இந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்க. இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே கலர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இது செலக்ட் பண்ணுங்க. பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணால் நிறைய கலர் வரும். அது அந்த ஒயிட் கலர் நான் செலக்ட் பண்ணுங்கள். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு நான் அது கிட்ட ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்தா நீங்கள் அந்த ஃபாண்ட் வந்து கலர் வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதை ஜூம் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஜூம் பண்ணிட்டேன் பாருங்கள். ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக அந்த ரோட்டில் நம்ம வந்து அந்த ரோட்டில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நான் வந்து இப்போ வந்து அதை வந்து செட் பண்ண போகிறேன். எப்படின்னா இந்த ரைட் சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி ரொட்டேட் பண்ண பாருங்கள், கரெக்டாக ஒரு 90 டிகிரி வச்சா கரெக்டாக செட் ஆகிட்டு அது கரெக்டாக ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ரோட்டுக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. எப்படி அப்படியே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லிரிக்ஸை வந்து ஃபுல்லாக கொண்டு வந்தேன். இந்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ செகண்ட் வீடியோ மேக் பண்ணி அவ்வளோ செகண்டை வச்சு ட்ராக் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணால் 50 seconds. நீங்கள் 30 seconds வீடியோ மேக் பண்ணுறதா 30 seconds வச்சு நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் லிரிக்ஸ் வந்து லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட்டாக எங்கே முடியுதுன்னு நம்ம பார்த்து கட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு ஈஸியாக நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அது எப்படின்னா, நீங்கள் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் லிரிக்ஸ் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி முடியும்னு பார்த்து அங்கே ஒரு உங்கள் ரைட் சைடில் ஒரு புக் மார்க் மாதிரி ஒரு ப்ளஸ் போட்டுருக்கல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு ரோஸ் பிங்க் கலரில் ஒரு இது மாதிரி வரும் மார்க் மாதிரி. அது வந்து நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல ரீச் முடியும்னு பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி நான் இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட் லிரிக்ஸ் முடியும். அதனால் அங்கே வந்து நான் ஒரு பிங்க் கலரில் ஒரு இது ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி ப்ளே பண்ணி விட்டு சாங்கை வந்து கேட்டு போய்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணிட்டு அடுத்த ரெண்டாவது லிரிக்ஸ் எங்கே முடியும் பார்த்து கரெக்டாக அப்படியே புக் மார்க் மாதிரி இதை கிளிக் பண்ணால் அங்கே பிங்க் கலரில் வந்துடும். இது மாதிரி நீங்கள் வந்து எங்கெங்கே சாங்கோட லிரிக்ஸ் எங்கே முடியும்னு பார்த்து அங்கே வந்து புக் மார்க்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சு கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து நான் இப்போ பிங்க் கலர் மார்க் வச்சுக்கோங்களா, அந்த இடத்துல தான் ஃபஸ்ட் லிரிக்ஸ் முடியும். அதனால் அங்கே வச்சு இதை செலக்ட் பண்ணி அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணி இல்லை தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது வந்து கரெக்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம்.
நான் வந்து பிங்க் கலர் மார்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி பிங்க் கலர் மார்க்கெலாம் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து எடிட் டெஸ்ட்டில் கொடுத்து நீங்கள் வந்து எடிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது லிரிக்ஸ் என்ன வருமோ அந்த லிரிக்ஸ் வந்து இதுலேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து நம்ம வந்து இந்த லிரிக்ஸ்க்கு வந்து ஒரு அனிமேஷன் தான் போட போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அந்த லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் நடுக்காட்டில் அந்த லிரிக்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷனுக்கு எஃபெக்ட்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அதில் வந்து எதுவுமே நீங்கள் மாற்ற தேவை, இன் அவுட்டு அப்படியே வச்சுட்டு விட்ருங்க. அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்டார்டிங் வந்து அது கரெக்டாக அப்படி பிளிங்க் ஆகி அப்படி வருது பாருங்கள். அவ்வளோதான். இந்த எஃபெக்ட் நம்ம எல்லா இதுலேயும் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, எஃபெக்ட்டில் கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட்டை வந்து இதுலேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட் இதுக்கும் வந்துடும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி எல்லா லிரிக்ஸ்க்கும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து பேக்ரவுண்டையும் லிரிக்ஸையும் எப்படி ஒன்றா சேமாக எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு லிரிக்ஸை மட்டும் நீங்கள் வந்து குரூப் பண்ணணும். எல்லா லிரிக்ஸை வந்து நீங்கள் வந்து லிரிக்ஸை வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஐ கிட்ட லாங் ப்ரெஸ் பண்ணால் அது மாதிரி டிக் வரும். அது மாதிரி நீங்கள் எல்லா லிரிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணலாம். லிரிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி மேலே பாருங்கள் 4 லைன் செலக்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தா போதும், குரூப் ஆகிடும். லிரிக்ஸ் வந்து கரெக்டாக குரூப் ஆகிடும். குரூப் ஆகிடணும் என்ன பண்ணணும்னா, இப்போ பேக்ரவுண்ட் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் ஐ கிட்ட லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டையும் இப்போ லிரிக்ஸையும் தான் நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லிரிக்ஸை வந்து குரூப் பண்ணுங்கள். குரூப் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டையும் லிரிக்ஸ் குரூப் பண்ணல அதையும் டிக் கொடுத்துட்டு மேலே அதே மாதிரி 2 லேயர் செலக்டில் 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் அதுவும் குரூப் ஆகிடும். குரூப் ஆகிடல. இப்போ நம்ம வந்து அதை மூவ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள் ரைட் சைடில் 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேருந்து இந்த நடுவில் இருக்கிற அந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம 50 செகண்ட் தானே வீடியோ வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து 7 செகண்ட் கரெக்டாக அதுக்கு பாதி எவ்வளோ வருமோ அதை நீங்கள் அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. 7ல் ஒரு கீ ஃப்ரேம், அடுத்து லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. நீங்கள் 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறது தான். நீங்கள் வந்து 1லேருந்து 50 செகண்ட் வச்சுருக்கோம். 50லேருந்து 30 அப்படி வச்சுக்கோங்க. அப்படி அடித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறதுனாலே நீங்கள் வந்து 50 செகண்டாக வச்சு நீங்கள் வந்து இது பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக வரும். அடுத்து பாருங்கள், ஸ்டார்டிங் வச்ச கீ ஃப்ரேமில் வந்து நான் ஒரு 25 வைக்கிறேன். அது மாதிரி சென்டரில் இருக்கிற கீ ஃப்ரேம் வந்து 0 டிகிரி இருக்கட்டும், நீங்கள் மாற்ற தேவையில்ல. அடுத்து இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து -25 வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வச்சதில் வந்து நான் +25 வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் வச்சது -25. இப்போ என்ன பார்த்தா நீங்கள் உங்களை எங்கள் இப்போ வந்து ரொட்டேட் ஆகுறது ஆப்ஷன் நம்ம பண்ணிட்டோம். ரொட்டேட் ஆகும்போது அந்த லிரிக்ஸும் சேர்ந்து ரொட்டேட் ஆகுதுல. இப்போ நீங்கள் பாருங்கள், அதில் வந்து பிளாக் கலர் நிறைய தெரியுதுல. பிளாக்கெலாம் நம்ம வந்து எப்படி எடுக்கணும், எப்படி அதை போக வைக்கணும் பாருங்கள். ரைட் சைடில் 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படி அந்த பிளாக் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க. பிளாக் பண்ண வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டா போகிறோம், அந்த இது போயிடும். இன்னும் கொஞ்சம் தெரியல, அதனால் அது போகிற வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு அந்த தெரியாது. இப்போ வந்து அந்த லைட்டாக தெரியல, அதனால கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த தெரியாது உங்களுக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போது இது லிரிக்ஸையும் பேக்ரவுண்டும் நம்ம எடிட் பண்ணி முடிச்சோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒன்றே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பேக் ஸ்க்ரீன் வீடியோ தான் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ போய் அந்த வீடியோ ஆட் பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இதை கரெக்டாக இந்த கீழே இந்த சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் அதை பிளாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே போங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே வச்சதுக்கப்புறம் கீழே வச்சதுக்கப்புறம் இதில் பாருங்கள், ரைட் சைடில் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லெஃப்ட் இல்லை ரைட்டு கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக அப்படி லெஃப்ட்டில் வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சிட்றேன். வச்சதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. நான் ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, அதில் போய் ஃபஸ்ட் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அந்த பிளாக்லாம் போயிடும். உங்களுக்கு பிளாக் போயிட்டு கரெக்டாக அந்த ஸ்மோக் மட்டும் இருக்குல்ல, அதே மாதிரி மறுபடியும் அதே மாதிரி
இந்த பாக்ஸ் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணிங்க. டூப்ளிகேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் அதை வந்து கரெக்டாக மேலே கொண்டு வச்சுருங்க. டாப்பில் மேலே கொண்டு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இது லெஃப்ட்டில் மூவ் பண்ணோம்ல, அதே மாதிரி இதை ரைட்டில் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் ஆப்ஷன், இந்த ரைட் சைடு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதை 90 டிகிரி இருக்கும், அதை -90 டிகிரி கொண்டு வந்துடுங்க. -90 டிகிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது ரெண்டும் ஆப்போசிட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்க, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ரைட் சைடு ரெண்டு பக்கம் ஆப்போசிட்டாக மூவாக இருக்கும். இப்போ அது பார்த்தா உங்களுக்கு க்ளவுட் மாதிரியே தெரியும் அந்த அந்த ஸ்மோக் எஃபெக்ட். அதனால் கரெக்டாக இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக ஸ்மோக் மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஸ்மோக்கு இந்த க்ளவுட் மாதிரியே உங்களுக்கு அது ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே பாருங்கள், அடுத்து மேலே இருக்கிற இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணி கட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்மோக் எஃபெக்ட் நம்ம போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இது வந்து 8 செகண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அது வரமாட்டேங்க. நான் அதோட செகண்ட்ஸ் ரொம்ப டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த ஐக்கிட்ட அதே மாதிரி ஐக்கிட்ட ரெண்டுமே ரெண்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஐக்கிட்ட லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டும் டிக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ஸ் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வச்ச நம்ம வீடியோ வந்து 50 செகண்ட் வச்சுக்கோம். ஆனால் அதோட செகண்ட்ஸ் வந்து வெறும் 8 செகண்ட் தான் இருக்கும் டியூரேஷனு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டையுமே குரூப் பண்ணிடுங்க. நான் முதலே சொன்னேன் குரூப் பண்ணுறது எப்படின்னா ஐக்கிட்ட ரெண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணால் இது மாதிரி டிக் வரும், ரெண்டும் க்ரீன் கலர் டிக் வரும். டிக் வந்ததுக்கப்புறம் மேலே பாருங்க 2 லேயர் செலக்டில் 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் குரூப் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இது 7 செகண்ட் தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம பிளாக் ஸ்கிரீன் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இப்போது டியூரேஷன் செகண்ட்ஸ் வந்து ஸ்மோக் எஃபெக்ட் செகண்ட்ஸ் வந்து ஒரு 8 செகண்ட் தான் இருக்குது. இங்கே என்ன பண்ணுன்னா இதே மாதிரி டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணி வச்சுருங்க. இதை பாருங்கள், இந்த இது நான் டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணி இதை கரெக்டாக கீழே வச்சிடுறேன். அடுத்த ஒரு 7 செகண்ட் நான் வச்சிடுறேன் செட் பண்ணி. அடுத்து மேலே இருக்கிறது மேலே இருக்கல அந்த க்ளவுடுக்கும் டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணிங்க. டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணிட்டு அதை வந்து அடுத்த செகண்ட்ஸ் கொண்டு வந்துருங்க. கரெக்டாக 8 செகண்ட்லேருந்து 8 செகண்ட் 50 செகண்ட் வரை இருக்கும். வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாததை கட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு 50 செகண்ட் வச்சுட்டு கட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கும் புரிஞ்சுக்கும், நீங்களும் இதே மாதிரி எடிட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.